கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி மொச்சப்பயிர் கத்திரிக்காய் போட்ட ருசியான நெத்தோலி கருவாடு குழம்பு. வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். நெத்திலி ஊற போட போறோம். வெறும் மணலா இருக்கும். நம்ம ஊற போட்டு நெத்திலி மொச்சப்பயிறு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்க போறோம். மொச்சப்பயிரை ராத்திரியே ஊற போட்டேன். நல்லா பெருசு பெருசாயிட்டு குக்கர்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி 2 விசில்ல எடுத்துருவோம். 1 கப்பு தண்ணியை ஊற்றிக்கும். ஒரு 2 விசில் அடிக்கட்டும். 2 விசில் அடிச்சுட்டு நம்ம இறக்கிடுவோம். நெத்திலி மொச்சப்பயிரும் குழம்பு வைக்க போறோம். சட்டி காயட்டும். எண்ணெய் ஊற்றிக்குவோம். தேங்காய் 2 கரண்டி ஊற்றிக்குவோம். தேங்காய் ஊற்றினா நல்லா இருக்கும். 1 கரண்டி கடுகு போட்டுக்குவோம். வெந்தயம் கொஞ்சம் ஓலை போட்டுக்குவோம். வெள்ளைப்பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், சின்ன வெங்காயம், ஒரு பட்டணம், ஒரு பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாம் போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு 3 கத்திரிக்காய் நல்லா கழுகிட்டு தண்ணியில போட்டுக்கும். இதுவும் போட்டு வதக்கும். வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கும். வத்தல் பொடி போட்டுக்கும். மல்லிப்பொடி போட்டுக்கும். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கோம். இதுவும் போட்டுக்கும். கல்லுப்பு போட்டுக்கும். வேகறதுக்கு நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கும். இப்ப சீக்கிரம் வந்துக்கும். கொஞ்சம் வேகட்டும். நம்ம மூடி வச்சுக்கோம். அதுக்குள்ள நம்ம தேங்காயை அரைச்சிக்கும். கத்திரிக்காய் வந்துட்டு நெல்லிக்காவில புளிய சுடுதல்ல வச்சு கழுகி இழுத்து வச்சிருக்கோம். இந்த ஊத்திக்கும். இது ஒரு கொதி வச்சோன்னா நெத்திலி மீனை போடுவோம். போட்டு நல்லா கழுகி வச்சிருக்கோம். நெத்திலி மீனை போட்டுக்கும். தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம். அத ஊத்திக்குவோம். நல்ல வெண்ணெய் கணக்கில் அரைச்சி வச்சிருக்கேன். அதை ஊத்திக்கும். கொஞ்சம் வேகட்டும். எல்லாம் நல்லா வெந்துட்டு இந்த மொச்சப்பயிர் நம்ம அவிச்சு வச்சிருக்கோம்ல, மொச்சப்பயிரை அப்படியே போட்டுக்கும். நெத்திலி கருவாடு, கத்திரிக்காய், மொச்சப்பயிறு குழம்பு ரெடி. ஒரு கொதி கொதிச்ச உடனே இறக்கிடுவோம். சூப்பரா இருக்கு. என்ன மனம். ஒரு கொதியில நம்ம இறக்கிடுவோம். பாருங்க, நல்லா வந்துட்டு நல்லா சூப்பரான இருக்கு. இந்த வத்திகளா எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன மணக்குது. நல்ல மனம். நல்லா இருக்கு. வந்துட்டு நம்ம இறக்கிடுவோம். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கான சமையல் டிப்ஸ். வாழைத்தண்டை நறுக்கி புளித்தண்ணீரில் போட்டு வைத்தால் கருக்காது. சிறிது இஞ்சியை தட்டி தயிரில் போட்டால் புளிக்காது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க गाइस. மீண்டும் ஒரு புதிய சுவையுடன் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.